ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஈவினிங் பார்க்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டு சட்னியோ அதுக்கப்புறம் தோசையும் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டுங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த சட்னி செய்கிறது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பணியாரம், தோசை, இட்லி, சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிட்டுருங்க. வதங்கிட்ட அப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம். அதே எண்ணெயிலே வறுத்துக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. எதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா, கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சா அந்த சூடு தெரியாது, அதனால தான் அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சாச்சு, அவ்வளோதாங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு பொரிஞ்ச அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். அப்புறம் தோசை சிம்பிள் தாங்க, செம்ம ஈஸியான சாப்பாடு. வேறு டின்னருக்கு என்னடா செய்யலாம் அப்படின்றப்ப இது ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, உங்களுக்கு தோசையும் ரெடி. சட்னி முடிஞ்சிச்சு, தோசை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டில் எனக்கு டின்னர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.